அனைவருக்கும் வணக்கம். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிரபலமான சின்ன மருமகள் சீரியலில் நடித்து வரும் நடிகையான ஸ்வேதா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவருடைய காதலன் இப்போது ஸ்வேதா சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு. திருமண சான்றிதழ்கள் மற்றும் போன வாரம் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது, இது போன்ற சில ஆதாரங்களையும் வெளியிட்டு பேட்டியும் அளித்திருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நடிகையான ஸ்வேதா சமீப நாட்களாக சமூக வலைத்தளம் பக்கத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறார். தான் காதலித்து வருவதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அவர் முன்பே கூறியும் இருந்தார். ஆனால் தற்போது அவரது காதல் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பத்தை சந்தித்துள்ளது. நடிகை ஸ்வேதா தான் காதலிப்பதாக கூறி அந்த நபரின் முகத்தை காட்டாமல் சில புகைப்படங்களை பகிர்ந்து வந்தார். இந்த நிலையில்தான் அந்த நபர் ஒரு சில யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து வருகிறார். தனக்கும் ஸ்வேதாவுக்கும் ரகசியமாக பதிவு திருமணம் நடந்துவிட்டதாக கூறி அவர்களின் காதல் கதை பற்றி சில தகவல்களையும் அவர் பகிர்ந்து வருகிறார். அவர் அளித்த அந்த பேட்டியில், பொன்னியின் செல்வன் படம் பார்க்கும்போது தான் எங்களுக்குள் காதல் வந்தது. நான் படம் பார்க்க சென்று அவரையே தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எங்களுக்குள் காதல் இருந்தது. நான் தான் முதலில் காதலை வெளிப்படுத்தினேன். எனக்கு கடந்த காலம் இருந்தது. ஊரில் பிஸ்னஸ் செய்து லாஸ் ஆகிவிட்டது. அதனால் என் குடும்பத்தில் என்னை யாரும் மதிக்கவில்லை. குறிப்பாக என்னை நம்பவில்லை. அந்த நேரத்தில் என்னை நம்பியது ஸ்வேதா மட்டும்தான். மே 1 தொழிலாளர் தினத்தில்தான் நான் அவரிடம் ப்ரப்போஸும் செய்தேன். அதன் பிறகு அவரது வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க முயற்சி செய்ததால் ஸ்வேதா என்னை வீட்டில் வந்து பேசுமாறும் சொன்னார். நான் போய் பேசும்போது பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. அப்போது ஸ்வேதா நம்ம வாழ்க்கையை நாமே பார்த்து கொள்வோம் என்று சுதந்திர தினத்தில் என்னை அழைத்து கொண்டு வந்துவிட்டார். எங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் என யாரும் உதவி செய்யவில்லை. நாங்கள் கோயம்புத்தூர் சென்று 2023ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டோம். அதன் பிறகு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். சுத்தமாக பணமும் இல்லை. இன்ஸ்டாவில் ப்ரமோஷன் போய் பணத்தை ரெடி பண்ணினோம். இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் அவருக்கு சீரியல் வாய்ப்பும் கிடைத்தது. 2026இல் எல்லாம் மாறும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போது நாங்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்வோம். என் பெயர் ஆதியும் இல்லை, அவருடைய பெயர் ஸ்வேதாவும் இல்லை. மீடியாவுக்காக நாங்கள் பெயரை மாற்றி வைத்து கொண்டோம். என்னுடைய நிஜ பெயர் அஜித்குமார், அவருடைய நிஜ பெயர் ஜெயஸ்ரீ. ஷூட்டிங்கிற்காக வெளியில் செல்லும்போதுதான், பாஸ்போர்ட்டில் அந்த பெயர் வரும்போதுதான் எங்களின் உண்மையான பெயரை எங்களுக்கு ஞாபகம் வரும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த தகவலானது சமூக வலைத்தளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு மறுப்பு தெரிவித்து நடிகையான ஸ்வேதா தனது சமூக வலைத்தளம் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அந்த நபர் கூறியது அனைத்துமே உண்மைக்கு புறமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஸ்வேதாவின் பதிவு இந்த சர்ச்சை குறித்து பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. ஸ்வேதா தன்னுடைய பதிவில் மேலும் கூறியிருப்பது என்னவென்றால், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னை என் கணவர் என்று பொதுவெளியில் கூறி வருகிறார். அவர் ஒரு மோசடி செய்பவர் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் மீது ஏற்கனவே பல சட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உண்மையிலேயே காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடியும் வருகிறார்கள். அவர் என் பெயரை பயன்படுத்தி ஒரு நேர்காணலில் பொய்யான கதையை உருவாக்கி நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக நான் அவரை அந்த நேரத்தில் ஆழமாக நம்பினேன். அவருடைய உண்மையான இயல்பு மற்றும் குற்ற பின்னணியை நான் பின்னர் தான் தெரிந்து கொண்டேன். இப்போது அவர் என் எதிர்காலத்தை நாசப்படுத்தாமல் இருக்க அவர் மீது தேவையான சட்ட நடவடிக்கைகளை நான் எடுத்தும் வருகின்றேன். இதைத் தொடர்ந்து அடுத்த பதிவில் ஸ்வேதா மேலும் கூறியிருப்பது, மேலும் யார் ஒருவர் என் பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ தவறாக பயன்படுத்த அவருக்கு ஆதரவளித்தாலோ அல்லது உதவினாலோ அவர்கள் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும், என்னை பற்றி அவதூறாக பேசுபவர்கள் அல்லது உண்மைகளை திரித்து கூறுபவர்கள் மீது நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் எனவும், நான் மனதளவிலும் உடலளவிலும் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் தனியாகவே கையாண்டு வந்தாலும் இந்த கடினமான நேரத்தில் என் குடும்பத்தினர் எனக்கு அளித்த ஆதரவுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் எனவும், எனவே தயவுசெய்து அனைவருமே தேவையற்ற நாடகங்களை ஊக்குவிக்கவோ அல்லது வதந்திகளை பரப்பவோ வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவும், எனது நிலையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி என பதிவிட்டிருக்கிறார். இதன் பிறகும் கூட அவருடைய காதல் கணவன் தற்போது மீண்டும் ஒரு சேனலுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் எங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, போன வாரம் கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஹைதராபாத்துக்கு போனோம்.
அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஆதாரத்தையும் காட்டியிருக்காரு. அவர் அந்த வீடியோவில் பேசும்போது கூட நாங்கள் என்ன லவ்வர்ஸாக பிரேக்கப் பண்ணுறதுக்கு, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. ஸ்வேதா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவளுக்கு அஃபேர் இருக்குமோ அப்படின்ட்டு. அவள் வேறு யாரோடைய தொடர்பு இருக்காளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நான் சில நேரங்களில் அவருடைய ஃபோனை கேட்டால் கூட அவள் தரவே மாட்டேக்கா. ஸோ அதனால தான் அவர் இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கா. நான் ஒரு ஃப்ராடு அப்படி இப்படின்லாம் பதிவு போட்டிருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னை பார்க்குறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருந்தா, இங்கே தங்கியிருந்தா. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட உங்களுக்கு நான் காட்டக்கூட தயார். அவள் இது இல்லைன்னு சொல்லி மறுத்தானா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கூட நான் வெளியிடுவேன். நானும் ஸ்வேதாவும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். நான் ஆரம்பத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் ஸ்வேதா இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஒரு 2 ப்ரொமோஷன் கொடுத்தேன். ஸோ அப்படி தான் அவங்களுக்கு எனக்கு பழக்கமாச்சு. நாங்கள் பொன்னியின் செல்வன் படம் அப்போ தான் நான் அவளை நேரில் சந்திக்கிறேன். அப்போ தான் அவளுக்கு நீங்கள் தான் ஆதியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆமாம் சாமி சத்தியமாக நான் தான் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பழக ஆரம்பித்தேன். அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் இருந்து தான் எங்களுக்குள்ளே பழக்கமே ஆரம்பிச்சது. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் நேரில் சந்திச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பழக்கமானது நாளையில் காதலாக மாறிடுச்சு. எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, என் ஊர் சைடில் என் மேலே ஒரு பொய்யான ஒரு கேஸும் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் முன்னாடியே ஸ்வேதா கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுடைய காதல் விவகாரம் ஸ்வேதாவுடைய ஃபேமிலிக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய இந்த விஷயமும் என் மேலே ஒரு கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொய்யான கேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்வேதா அவருடைய வீட்டில் சொன்னால். ஆனால் அதை அவங்க நம்பலை. அதனால் எங்களுடைய காதலுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்வேதா அவங்களுடைய குடும்பத்தை எதிர்த்து நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டா. எனக்கும் அப்பா இல்லை, ஸ்வேதாவுக்கும் அப்பா இல்லை. ஸ்வேதாவுக்கு ஒரு தம்பி மட்டும் இருக்காங்க. அவருடைய அம்மா தான் கஷ்டப்பட்டு ஸ்வேதாவையும் அவருடைய தம்பியை படிக்க வச்சு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னுடைய அம்மா, பாட்டி, சித்தி எல்லாருமே ஊரில் இருக்கிறாங்க. எனக்கும் அப்பா இல்லை அப்படின்னு தன்னுடைய குடும்ப பின்னணியை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. எனக்கு ஆரம்பத்தில் பணத்தோடைய இதே தெரியாதுங்க. ஆனால் நான் அந்த பணத்தோடைய அருமையை ஸ்வேதா கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸ்வேதா காலேஜ் படிக்கும்போது அவள் ஒரு ஃபோன் வச்சுருப்பா. அந்த ஃபோனுக்கு இஎம்ஐ கூட அவள் படிச்சுக்கிட்டே இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணி அதில் வர காசை வச்சு தான் அவள் அந்த இஎம்ஐயை கட்டுவா. ஸோ நான் ஆரம்பத்தில் நிறைய ஊதாரியாக செலவு பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்வேதா ஸ்வேதாவுடைய அப்பா இறந்த பிறகு அவருடைய ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஸ்வேதாவுக்கு வந்துச்சு. நானும் அவரும் லவ் பண்ணும்போது அவள் இதை வச்சு கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த பணம் எனக்கு கொஞ்சம் கொடுத்தா. ஆனால் நான் சேரக்கூடாத ஆட்களுடன் சேர்த்து நம்பக்கூடாத ஆட்களெல்லாம் நம்பி அந்த பணத்தையே லாஸ் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ பணத்தோட அருமை தெரியல. ஆனால் இப்போ எனக்கு அந்த பணத்தோட அருமை தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் அவர் பேசியிருப்பார். ஆகஸ்ட் 15 அப்போ ஸ்வேதா எங்களுடைய காதல் அவங்க வீட்டில் எதிர்த்ததால் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 16 நாங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போனோம். அதுக்கப்புறம் 2 நாள் அங்கே செய்ய வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சோம். அதுக்கப்புறமா தான் நானும் அவளும் அங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸ்வேதா அவருடைய வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு அவருடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னுடைய மகளை காணலை அப்படின்னு சொல்லி என் மேலே கிட்னாப் கேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அப்போ போலீஸ் ஸ்வேதாக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க தனியாக நானே இதை பார்த்துக்கிறேன், ஆதி நீ எதுவும் இதில் தலையிடாத, நானே போலீஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தைரியமாக போலீஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி நாங்கள் என்ன சின்ன பொண்ணா, நான் மேஜர் ஆகிட்டேன், எனக்கு என்னுடைய முடிவை நானே எடுத்துக்க முடியும், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ, எங்களுடைய திருமண சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே அனுப்பி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணான். ஆகஸ்ட் 21 தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். அந்த டேட்டை கூட நாங்கள் 2-3 நாள் முன்னாடி 2 பேரும் ஒன்றாவே கொண்டாடினோம். நாங்களாம் ஷாப்பிங் போனோம். நைட்டு 2 மணிக்கு தான் கொண்டாடிட்டு வீட்டுக்கே வந்தோம். கொண்டாடிட்டு 2 நாளுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க வரவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சும் எங்களுக்கு தெரியல. நான் அதுக்கப்புறமா தான் யதார்த்தமாக 2 நாளுக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுத்தேன். நான் இன்டர்வியூ கொடுத்த பிறகு அவங்க இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அது ஏன் போட்டாங்க என்ன ஏதுன்னு எனக்கே தெரியலை. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. மெசேஜ் பண்ணி பார்த்தேன், மெசேஜுக்கு ரிப்ளையும் பண்ணலை. ஸ்வேதாவுக்கு இப்போ ஊரறிய நம்ம கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அவளுக்கு கல்யாணம் கூட காஷ்மீரில் பண்ணணும், ஹனிமூன் ரிசப்ஷன் மலேசியாவில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய கனவுகளோடு அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் மாலையும் கழுத்தமாக இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா மீனாட்சி கோயிலில் பண்ணிக்கிட்டது. அங்கேயே நாங்கள் திரும்ப ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அவள் ஆசைப்பட்டா. அவள் ஆசைப்பட்டா எத்தனை வாட்டி கூட அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கோயம்புத்தூர் ஒரு தடவை கல்யாணம் பண்ணோம், மீனாட்சி கோயிலில் ஒரு தடவை கல்யாணம் பண்ணோம். அவள் இன்னும் எத்தனை முறை எனக்கு கல்யாணம் பண்ணு சொன்னாலும் கூட நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன். அவளுக்கு பிடிச்ச கோயிலுக்கெலாம் போகும்போதெல்லாம் நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம். வடபழனி கோயிலுக்கு போகும்போது பண்ணிக்கிட்டோம், திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 6 தடவை நாங்கள் பண்ணியிருப்போம். இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அங்கே என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ எங்களுக்குள்ளே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இவங்க எங்கிட்ட டைவர்ஸ் கேட்டாலும் கூட நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக ஸ்வேதா வேணும்.
நிறைய பேர் வந்து ஸ்வேதாவை இப்போ தப்பாக பேசுகிறாங்க. அவள் வந்து இப்போ நடிப்புக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதனால தான் வந்து அவனுடைய காதலனை வந்து கழட்டி விட போறா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மை இல்ல. எனக்கு என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவள் ஒரே ஒரு சீரியலில் மட்டுமே வந்து கமிட் ஆனா. 15 நாள் சீரியல் ஆக்டிங் போயிருவா, 15 நாள் என் கூட இருப்பா. ஸோ அவளுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சால தான் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்காக இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னா அது வந்து பொய்யான ஒரு விஷயம். அதை யாரும் நம்பாதீங்க. அவளுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் அவள் வந்து அவளுடைய ஃபோனை வந்து என்கிட்ட கொடுக்கவே இல்லை. நான் எடுக்க போனாலும் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு வந்து அன்னைக்கு டவுட் ஆயிடுச்சு. ஒருவேளை யாரோடையா தொடர்புல இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி டவுட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து மைண்டே சரியில்ல. ஆனால் மறுநாள் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. அவள் எனக்காக வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் போட்டிருக்கா. அதை நான் அவள் ஃபோன் எடுத்துட்டோம்னா அதை நான் பார்த்துருவேனே, அந்த சஸ்பென்ஸ் போயிருமே, சர்ப்ரைஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அவள் எனக்கு ஃபோன் கொடுக்கல அப்படிங்கிறதே தெரியுது. அதுக்கப்புறம் நானே இதுக்கு தான் இப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அதுக்கப்புறம் அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.